உங்கள் கண்ணில் பாம்பு, தேளு போன்ற விஷ பூச்சிகள் தென்படுதா? உங்கள் வீட்டுக்கு வருதா? உடனே நீங்கள் போக வேண்டிய கோவில் கோயம்புத்தூர் திருப்பூர் மாவட்டத்தின் நடுவில் ஐயம்பாளைய கிராமத்தில் உள்ள வாழைத்தோட்டத்து சின்ன ஐயன் கோவில் தாங்க. கொங்கு நாட்டு மக்கள் படையெடுத்து ஆடுற பாம்பை பார்த்தாலும் சரி, பதுங்குற தேலை பார்த்தாலும் சரி, உடனே பாலை வாங்கிட்டு போகிற இடம்தாங்க வாழைத்தோட்டத்து சின்ன ஐயன் கோவில். அங்கே கிடைக்கிற புற்றுமண் நீரை எடுத்துகிட்டு வந்து நம்ம வீடுகள் தோட்டங்களில் தெளித்தோன்னா எப்படிப்பட்ட விஷப்பூச்சியும் நம்ம இருக்கிற பக்கமே திரும்பாது. இது அனுபவ ரீதியான உண்மை. கொங்கு நாட்டு மக்கள் அனைவரும் இதை பின்பற்றுவாங்க. அதற்கு காரணம் சர்வ விஷத்தையும் சம்ஹாரம் பண்ணக்கூடிய வரத்தை 15 வயது சிறுவனுக்கு ஜஸ்ட் 180 வருடங்களுக்கு முன்னாடி சிவபெருமான் நேராக வந்து, மகனே, எப்பேற்பட்ட விஷ ஜந்துக்களாக இருந்தாலும் நீ நில்லுனா நிற்கும், நீ போனா போகும், நீ தொட்டு கொடுக்குற மண்ணு மருந்தாகும், நீ தொட்டு பூசுகிற திருநீரால் எப்பேற்பட்ட விஷமும் முறிந்துவிடும், நோயும் குணமாகும்னு சொல்லி வாக்கு கொடுக்குறாரு. அதன்படி மருத்துவமே இல்லாத காலகட்டத்தில் வனாந்தர காடுகளை விவசாயம் செய்யக்கூடிய மக்களை அடிக்கடி பாம்பு தீன்றப்போ அவங்கள காப்பாற்றுற மருத்துவராக சின்ன ஐயன் இருந்திருக்காரு. இவருடைய புகழ் ஊர் உலகமே பரவுது. அவினாசி நாட்டாமையோட மனைவிக்கு வெண்குஷ்ண நோய் வருது. சரி பண்ண சொல்லி ஐயாவிட வரும்போது திருநீர் பூசி விட்டு 3 நாளில் சரி பண்ணி விடுறாங்க. 1000 பொற்காசுகளை கொடுக்குறாங்க. சிவபக்தனான சின்ன ஐயன் வேண்டான்னு மறுத்து விடுறாரு. இவரோட சிறு வயது சிவபக்தனான கதையை அடுத்த பாட்டில் பார்க்கலாங்க.